அதுக்கு அவர் வைக்க மாட்டார் எடுத்து. God wants us to be strong. ரொம்ப உறுதியாக, எல்லாத்திலும் உறுதி. நீதிமான் தன்னுடைய வழிகளிலே உறுதியாக இருக்கிறான். எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியா இருப்பான். அவன் ஜெபம் பண்ற ஜெபத்திலே உறுதியா இருப்பான். அவனுடைய தீர்மானத்தில் உறுதியா இருப்பான். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால 2 முறை யோசின்னு சொல்லுது. ஏதோ 2 முறை யோசிங்க, அப்புறம் ஜெபத்துக்கு கொண்டு போங்க. எடுத்து சோத்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் வேணாம் 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 வேணாம்ன்றது. ஆண்டவர் எதை கேட்பாரு? உங்ககிட்ட பக்கமே திரும்ப மாட்டாரு. திரும்ப மாட்டாரு. ஒரு கும்பல நிக்கிறாங்க, எல்லாரும் மண்ணு வாங்குறாங்க ஒருத்தர் வச்சுங்க. சில பேர் எதாவது வாயை விட்டுக்கினே இருப்போம் பாருங்க, அவனை கேட்கவும் மாட்டாங்க. அமைதியாக இருக்கணும் கொடுப்பான். என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். ஏன் அமைதியா இருக்கணும்? ஏன் கூப்பிடுறான்? அவன் அமைதியா இருக்கான், அவங்ககிட்ட கரெக்டான வழி இருக்கும். குதிக்கிறவங்ககிட்ட இருக்காது. நாம் வழிகளிலே உறுதியா இருக்கணும். எடுத்த தீர்மானத்தை, எடுத்த கால பெண்ணை வைக்க கூடாது. வேதம் சொல்லுது, கலப்பெண் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப யார் சீஷன்? உறுதியா இருக்கிறவன். நம்மளோட காரியங்கள்ல உறுதியா இருக்கணும். என் பிள்ளை இந்த படிப்பு தான், நாளைக்கு அவர் ஒருத்தர் சொல்றார், இல்ல இல்ல அதெல்லாம் படிக்க வைக்காது. இன்னொருத்தர் இதுக்குள்ள தாத்தா ஒருத்தர் வருவார், எங்க முளைச்சுக்குவார். தாத்தா, ஓ இந்த சரியில்லைப்பா, அந்த கோர்ஸ் ஏன் இப்ப எடுக்கிற? உன் பிள்ளைக்கு ஏன் 10 பேர் தீர்மானிக்கிறான்? 10 பேர் தீர்மானம் பண்ணி என் பிள்ளைய பத்த கேட்கிறாங்க. கர்த்தர் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு கர்த்தர் கூட செய்வார். அந்த பிள்ளை என்ன செய்யணும்னு கர்த்தர் உன் கூட பேசுவார். ஏன் இன்னொருத்தங்கிட்ட பேசணும்? நான் கேட்க மாட்டேன் யார் சொன்னாலும். எங்க அப்பா என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரு என்கிட்ட பேசணும். நான் மனகால கூட உட்காந்துருப்பேன். என் பிள்ளைங்க என்ன படிக்கணும், என் பிள்ளைங்க எல்லாமே நல்லா படிச்சது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீ காலையில் நான் பேசியிருந்தேன். என் பிள்ளைங்க கிட்ட பேசணும்னு நானும் யோசித்து பேசுவேன். நானும் என் மனைவி யோசிப்போம். அவ்வளவு ஞானம் இருக்கும் அவங்க வாயில. பேசுறதுனால அவன் பதில் சொல்லுவான். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய ஆலோசனை, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. பெற்றோரே, உன் வழியில நீ உறுதியா இரு. நேற்று கூட ஒரு மோகன் சொல்லுச்சு, ஐயா என் பொண்ணுக்கு ஸ்கூல்ல கூப்பிட்டு அப்படியே ப்ரெஷர் பண்ணாங்க. அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டேன், இப்போ பயாலஜி தான் படிக்கணும்ன்றா, ஆசைப்படுறா. என்ன செய்யுதுங்க? நீ 3 பேரும் தீர்மானம் பண்ணுங்க. நான் வந்துட்டேன். இவங்களே குழம்பு போய்க்கிறாங்க. நான் சொன்ன கேட்பங்க. நான் ஜோமணி ஆண்டு சமூகத்தில் ஏதாவது சொல்லுங்க வர ஆண்டவர், நான் அதை போய் அவங்களுக்கு சொல்லுவேன். கேட்குங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லாத சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது சொல்லுவேன். அவர் சொல்ற வரைக்கும் காத்திருப்பேன். சொல்லனா எனக்கு ஒண்ணு சொல்லப்பா, இன்னும் நீ ஊழியக்காரன் இல்லையா, அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டாரா? நான் பச்சையா சொல்றேன், நான் ஊழியக்காரன் இல்லை, எனக்கு வெளிப்படுத்த மாட்டாரு. வச்சுட்டு போனேன். எனக்கு நான் ஒண்ணு மாதிரி ஆளா என்ன ஊழியக்காரன் சொல்லணும்? நீ சொன்னா நான் ஊழியக்காரன்? என்னை அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அப்ப அழைத்தவர் யாரு? அவர் உண்மையுள்ளவரே. நீ என்ன சொல்றா? அப்போ கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. என்ன படிப்புல போறது? அவன் திருப்பி வந்தா சொல்லுவேன், முதல்ல போட்டல அதுதான் முடு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா வந்தா பார்த்தேன், நான் கவனிட்டேன். இந்த கன்ஃபியூஷன்ல அப்பாக்கு ஹார்ட்ல அட்டாக் ஒரு ஸ்டண்ட் வச்சுக்கிறாங்க. நான் போறேன், நீ சொல்றாங்க நாளைக்கு இன்னொரு ஸ்டண்ட் வைக்கணும். எத்தனை ஸ்டண்ட் ஏன் வைக்கிற? கன்ஃபியூஷன். புரியுதா உங்களுக்கு? பிள்ளையோட டெசிஷன்ல தப்பு பண்ணிட்டுமோன்னு கன்ஃபியூஸ் ஆகி அவங்க மாட்டிக்கிறாங்க. பொதுவா சொல்றேன் நான் இந்த கருத்தை. உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் தான் இன்னைக்கு வியாதிக்கு காரணம். கர்த்தர் வியாதியை கொடுக்கல, நம்ம தான் வாங்கிக்கிறோம். ரோட்ல போற சனியனை கூப்பிட்டாங்க, அப்படி சொல்றாங்க உலகத்தான். வா வான்னு கூப்பிட்டாங்க. நீ கூப்பிடுற, அதுதான் நீதிமன் பிசாசு கூப்பிட மாட்டான், கர்த்தரை கூப்பிடுவாங்க. கோத்திரம் சேருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. மாமா என்ன சொல்றாரு, தாய் மாமா என்ன சொல்றாரு? தாய் மாமாக்கு இணையா இருக்கு சம்பந்தம் இருக்கு. நீ தாய் மாமா இருந்தா கோச்சுக்காது. எனக்கு கொடுத்தா தாய் மாமா, எனக்கு கொடுத்தா எங்க அக்கா தாங்க பிள்ளைங்க இருக்குது, அவங்க என் மாமா தான் கூப்பிடுது, நானும் தான் தாய் மாமா. நான் சொல்லுவேன், ஆண்டவர் போய் கேள்வி முதல்ல. எனக்கு என்ன அந்த பெருமை? தப்பான ஆலோசனை கொடுப்பேன் நான். அதான் மாமிசம்.
இன்னைக்கு எத்தனை பேர் தாய் மாமா பருவத்தை கேட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுல அடி குத்த வாங்கி அழுகுறா. இந்த ஆள் சொல்லிதாயா அப்படி சொல்றா. எதுக்கு எனக்கு அந்த உப்பு? கர்த்தர் சொன்ன சொல்லிடுவேன். நேற்று ராத்திரி இப்படி சொன்னாரு, இப்படி ஒரு சொப்பனை பார்த்தேன், இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன், உங்க இஷ்டம். அப்புறம் அப்படி ஒதுங்க. அப்படி இருங்க, தரிசனத்தை கேளுங்க, கிருபையை கேளுங்க. நீதிமானுக்கு கர்த்தர் கொடுப்பா. நீங்களே நீதிமானா இருந்தா ஆண்டவர் பேசுவார். பேசட்டும். நீதிமான் தன் வழிகளிலே சொல்லுங்க. போதுமா? மூணாவது வேதம் சொல்றது 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17-18. 1 சாமுவேல் 20. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிறோம் நீதிமான் சொன்னது யாரு? சவுல். சவுல் யாரு? தாவீது யாரு? பூஜா. கரெக்ட் தானே? அன்னைக்கு அவன் ராஜா இல்ல, சவுல் தான் ராஜா. ஆனா சவுல் சொல்றாரு, சவுல் நீதிமான். எப்படி சொல்றீங்க? அவன் சொல்றான், நீ என்ன காட்டில நீதிமான். பைபிள் எழுதி வச்சிருக்கல, பைபிள் போய் சொல்லாது, அவன் சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அப்போ அவன் நீதிமான். அவன் சொல்றான், நீ என்னை பார்க்கணும் நீதிமான். சொல்லுங்க. அப்ப நீதிமானா இருந்தா இன்னொருத்தரை பார்க்கணும் இருக்கணும், அப்படி பிரயாசப்படணும். உண்மையிலவன் இன்னும் உண்மையினா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கிறவன், நீதியை செய்கிறவன், அப்படிதானே சொல்றாரு. அப்போ இன்னும் என்ற வார்த்தை ஒரு நீதிமானுக்கு தகும். நம்ம என்ன சொல்றோம்? இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கார குட்டியா. ஆண்டவரே, ஒரு மூட்டை அரிசி வந்துச்சு, இன்னொரு மூட்டை வந்து அதுதானே இருக்கும் அப்படி சொல்லுவோம். அப்படி கேட்காதுங்க, எப்படி கேளுங்க. நீதியை கொடுங்க, பரிசுத்தத்தை கொடுங்க, ஜெப நேரத்தை கூட்டி கொடுங்க. உங்களுடைய வசனத்தை வாசிக்கிறதுல எனக்கு இன்னும் கிருபையும் ஆற்றலையும் தெளிவையும் ஆண்டவரை கூட்டி கொடுங்க சுவாமி. படிக்கும் போதே புரிஞ்சுக்கணும். எல்லா வசனம் புரியுதா? 100 வருஷம் படிச்சாலும் புரியாது. அதுக்கு பேர் தான் ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள். அத ஜீவனுள்ள ஆவி வந்து விளக்காத பட்சத்துல ஒரு மண்டைக்கும் உருவாது. புரியுதா? ஏன் வசனம் புரியல, ஏன் புரியல என்று சொல்றாங்க. அதுக்கு அவர் தான் வரணும் டீச்சரு, வேற எந்த டீச்சரை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆவியானவர் தான் பெஸ்ட் டீச்சர். நம்ம அவரை விட்டுட்டு எல்லா டீச்சர்கிட்டயும் போவோம். இந்த வசனத்துக்கு என்னன்னா அவங்க எதெல்லாம் சொல்றாங்க, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை நாடுங்கள். வேதம் சொல்லுது, நீ என்னை பார்க்கணும். அப்ப யாரு யாரு? சவுல் சொல்றான். சவுல் என்ன செஞ்சாரு தாவீதுக்கு? ஐயோ, சவுல் என்ன செஞ்சாரு தாவீதுக்கு? தீமை செய்தார். அவனை கொல்றதுக்கு தேடி அலையலாம். கூட்டத்தை கூட்டிட்டு அவனுடைய ராஜ்ய எல்லையில இருக்கிற எல்லா இடத்திலையும் கர்த்தர் ஒருத்தரை மறைச்சா அவனை உலகத்துல எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சோத்திரம் சொல்லுங்க. வேத வசனத்தையும் அவர்தான் மறைச்சு வச்சிருக்காரு. ஆமா, மேகங்களால் அவர் தன்னை மறைச்சு வச்சிருக்கார். பைபிள் சொல்றா, மேகங்கள் அவரை மூணு யாரும் தான் நமக்கு தெரியறது இல்லை. எப்ப தரப்பாரு? எல்லாம் ஒழுங்க உபவாசத்துல அழுது புலம்பி மணிக்கணக்கா நாட்கணக்கா காத்திருக்கும் போது மேகம் விலகும். இந்த கொடைக்கானல் போனீங்கன்னா பில்லர் ராக்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன பேரு? தூண்பாறை. பார்த்துருக்கீங்களா? யாராவது இவங்க வந்து மலையில் இருக்கிறவங்களாம் மலைக்கே போக மாட்டாங்க. எங்களை மாதிரி தான் அலைஞ்சின்னு போவோம். கொஞ்சம் சொல்லின்னு இருக்கலாமா, ஏசிலேயே வாழறோமே. தூண்பாறைன்னு ஒன்று இருக்கு. நல்லா மலை உச்சியில போய் நிறுத்துவாங்க. அந்த சைட்ல பார்த்தா பெரிய இங்க இருந்து எங்க ஊருன்னு தெரியாது. ஆனா ஃபுல்லா மேகம் மூடி இருக்கும். உங்களுக்காக புரியும், மேகம்னா மூடி இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஒரு நாள் என்ன கூட்டு போய் நிறுத்தினாங்க. பாஸ்டர், அது பின்னால தூண் பாறை இருக்குது, ஒண்ணுமே தெரியல, இந்த வேலை செவரு மாதிரி இருக்குது. இப்படி இருக்குதாப்பா, என்னமே தெரியலைங்க. நம்ம எப்ப நான் பார்த்துருப்போங்களா? நாங்க பார்த்துக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்க 3 மணி நேரம் நின்றுக்கிறோம். அது போவேல. 3 மணி நேரமா? நான் எவ்வளவு நேரம் நிற்கிறது? 3 மணி நேரமா? இன்னும் சொல்ல, நான் நேரம் கூட வந்தேன், கவாகவே இல்லைன்றான். ஐயோ, நான் குரூப் போட்டு உட்காரணும் உங்களுக்கு. நான் நினைச்சேன் இதெல்லாம் முடியாது. இப்படி எல்லாரும் சில பேர் கலைஞ்சு போனாங்க. பார்க்கறவங்கலாம் எனக்கு இங்கே இடம் கிடைச்சிட்டு முன்னாடி இப்படி சொன்னேன், அதோட நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுக்கிறேன். தூணுன்றாங்க, பாருன்றாங்க, என்னத்துக்கு கொஞ்சம் பார்க்கல நானு. ஏய் மேகமா கொஞ்சம் வரைப்போ அப்படின்னு சும்மா ஒரு உதாரணம் விட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க விட மாட்டீங்களா?
விட்டு பாருங்க, அப்பதான் நீ நீதிமானம் இல்லையான்னு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மேகத்துல ஒரு கேப்புக்கு உள்ள பார்த்தா தெரியுதுப்பா, அவ்வளவு பெரிய உயரமான பாறை, அவ்வளவு பிரம்மாண்டமான காட்சி. அது கொஞ்சமா விலகுது. 3 பாறை தெரியுது, 3 ராக்ஸ், பிரம்மாண்டமாச்சு பாரு. இதை மறைச்சு வச்சிருந்தாங்க மேகத்துல வச்சு. தாவீதை மறைச்சு வைக்க மாட்டாரா? உங்களை மறைச்சு வைக்க மாட்டாரா? அதுக்கு எதுக்கு போய் பயந்து என்னை கொண்டு போட்டுருவான், என்னை அடிச்சு போட்டுருவான், யானை மேய்ச்சிடும், ராத்திரில யானை மேய்ச்சிடும். ஒண்ணு மெதிக்காது. யானை ஒண்ணு மேய்ச்சாலும் யானை சித்திரம், நீ சாக மாட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? ஒரு நாள் சொல்லுங்களேன், யானை மேய்ச்சி பாருங்க. அடா பாவம், ஏன்டா நான் ஒரு நாள் பார்த்தேன் அந்த யூடியூப்ல, ஒரு யானை வருது, திரும்பி போயிரு. அப்புறம் நான் சரி, நம்ம தான் எப்பவுமே கை காட்டுவோம் ஊழியத்துல, கை காட்டுவோம், நான் கை காட்டுவேன். அவன் சும்மா கை காட்டினா போதும், நம்ம கை காட்டினா தெரியல எனக்கு நான் வந்துடும். வரும்போதெல்லாம் ஜெபம் பண்றது, நான் எல்லா மலைக்கும் போறது. நீங்க வேற. கர்த்தருடைய மறைப்பா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தாவீதை மறைச்சார், அதனால அவனை ஒன்னும் செய்ய முடியல. ஆனா எதிராளியாகிய சவுலை மறைக்கல, தாவீதுக்கு காமிச்சிட்டே இருந்தாரு. இவர் நல்லா தூங்குறாரு. சவுல் சர்ச்சில் உட்காந்து கொட்ட விடுற கேஸுங்க தெரியுது. எங்க சர்ச்சில் படுத்தாகும் பாஸ்டர், சில பெரியவங்க ஐயா ஏறி மேல நிப்பார், பாவம் கூட்டம், பெரிய கூட்டம், 5000 பேர் 4000 பேர் உட்காந்துருவாங்க சபையில. கிறிஸ்துமஸ் நியூ இயர் பார்த்தீங்கன்னா துணிக்கந்தை எடுத்து சில பேர் சிரிப்பாங்க பக்கத்துல. அவரு ஐயா இறங்கி வந்து விசுவாச பிரமாணம்னா எழுதி நின்று இவருதான் சத்தமா வானத்தை பூமி உண்டாக்கிறாங்க. எவ்வளவு நிறைய எங்க போய்த தாவீதை கர்த்தர் மறைத்தார், சவுலை கர்த்தர் மறைக்கிறார். வேதம் சொல்லுது, அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் பக்கத்துல சொம்பு, அவன் பக்கத்துல ஈட்டி. தாவீது போனா கூட சொன்னா, 2 குத்து வேணா, ஒரே கதை குத்தி இருக்கு சவுல. கூட இருக்கிறவங்க ஆலோசனை பார்த்தியா? கூட இருக்கிறவங்களாம் அப்படிதான் ஆலோசனை கொடுப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எடுத்துக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைங்க எடுத்துக்கூடாது. கர்த்தர் இடத்துல இருந்து வருதா, மனுஷனுக்கு இருந்து வருதா, அப்படி கவனிக்கணும். அப்போ இந்த ஈட்டிய எடுத்துட்டே போயிட்டான், குத்துல சம்ப எடுத்துட்டு போயிட்டான். குரல் கிடக்கலாம். இப்போ சவுலே அப்னேரே யாருன்னா அது ராஜாக்கு முன்னால சத்தம் போடுறது, ராஜாக்கு முன்னால சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா ஏசு ராஜாக்கு முன்னால நீ சத்தம் போடலாம். நம்ம தான் வாயை பத்திக்கிறோம். பாத்தீங்களா எப்படி சத்தம் போடுறாங்க? ஓ ஓ ஓ கட்டுவான். நம்ம அச்சு போட்டாலும் அப்ப சுட்டா கூட கம்முப்பான். சொல்றேன், யார் சத்தம் போடுறது? சொல்றான், ராஜா இந்த தெல்லுப்பூச்சியா வேட்டையாட வந்து இருக்கிறீர். சொல்றான், தாவீதே என் குமாரனாகிய தாவீதே. குமாரனா இருக்கணும், துன்மார்க்கனுக்கு நீ யாரா இருக்கணும்? அதுதான் கர்த்தருடைய வழி. அவன் தான் உறுதியா இருக்கிற நீதிமான். சும்மா மாமனாரே போய் அச்சு பல்ல வச்சிட, மாமியார் ஒரு அம்மா நேற்று எங்க குழந்தை முன்னுச்சுன்னா மூணி பொட்டுல சொட்டு ஏமாட்டாண்ட எங்க அம்மாக்கும் எங்க பாட்டிக்கும் அப்படின்ச்சு. என்னாச்சு? எங்க பாட்டி எங்க அம்மா கிட்ட சாண்டு போட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா அடிச்சிச்சு பாட்டிய. அப்புறம் பாட்டி போய் கட்டில ஊதிச்சு. அவங்க அம்மாவை திருப்பி பார்த்தேன், சும்மா அது தட்டினா ஊதிச்சான். இது இவ்வளவு பெரிய பாரியாரா இருக்கும், இது சும்மா தட்டினா.
நான் விளையாட்டு கூட ஜோக் அடிக்கிறது இல்லை, உண்மையே சொல்றேன். நீ எல்லாம் நீதிமான், உத்தமி வேற. வேதம் சொல்றது, அவன் கொல்ல நினைக்கிறான், அவனை கொல்லவில்லை. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது. இப்ப நீங்க பச்சை வசனம், தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ படிங்க. நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் நீதிமான்னா தீமைக்கு நன்மை செய்கிறவன். நீங்க ஆதியாகமத்துல 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, நன்மைக்கு தீங்கு செய்கிறவனுடைய வீட்டை விட்டு, அது வேற வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு, நீதிமொழிகள் தீங்கு நீங்காது. தீங்கு தொடர்ச்சியா வரும். It will come after you. தீங்கு வந்துட்டே இருக்கும். அப்ப ஏன் நமக்கு தீங்கு வருதுன்னு பார்க்கணும். தீங்கு எங்கேயும் செஞ்சுட்டோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை என்னதுமா? காத்திரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஜெபித்திரு, காத்திரு, பொறுத்திரு, என்னது இது அப்படின்னு இருன்றாங்கன்னா, அந்த காத்திருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி சில பேர் 1000 சோத்திர பள்ளிகள், 20 சோத்திர பள்ளிகள், 2000 சோத்திர பள்ளிகள், 5000 ஆச்சு, 10,000 ஆச்சு. நீ சோத்திரம் பண்ணு, இதில் வச்சுதான் பண்ணணும் இல்லை. காத்திருக்கிறனுடைய அருமை என்னன்னா, நான் எங்கே தப்பு செஞ்சேன். யோபு 6:24 படிங்க. என்னப்பா யோபு இல்லையா? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியும். நான் எதிலே சொல்லுங்க, நான் where did I make a mistake? நான் எதிலப்பா தவறுனேன் எனக்கு சொல்லுங்க அப்படி சொல்றாரு யோபு. அப்ப தப்பு பண்ணாதான் மிஸ்டேக் வரும், மிஸ்டேக்ல தான் பிரச்சனை வரும், பிரச்சனை இருந்தா தீங்கு வரும். அவருக்கு தெரியும் நான் எதில தவறு பண்ணேன் எனக்கு சொல்லு. 13:23 படிங்க. யோபு 13:23. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். என் மீறுதலை என் பாவத்தை. அப்ப இந்த பொறுமையா இருக்கிற நேரம் இருந்து நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்க தப்பு பண்ணேன், இப்ப எங்க பண்ணேன்? நேற்று கல்யாணத்துக்கு போனேன், நல்லா சாப்பிட்டேன், வரும்போது என்ன பண்ணேன், எந்த இடத்துல தப்பு பண்ணேன், அவன் இப்படி சொன்னான், அவளை பத்தி இப்படி பேசினேன், இவன் எப்படி சொன்னான், அவன் கறி வச்சான் சரியா வைக்கல, எலும்பு வச்சான், கறியில எலும்பு வச்சுட்டான், திட்டிக்கினே வந்தேன், எங்கேயோ தப்புங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நீ காத்திருக்கும் போது தேவனுடைய வெளிச்சத்துல உன் மிஸ்டேக்ஸ் வெளிப்படும். அது வரைக்கும் கிடைக்காது கிருபை. உன் ஜெபம் கேட்கப்படாது, பரிசுத்த ஆவி வராது. நீங்க சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பரிசுத்த ஆவி வர மாட்டேங்குது, வராது. ஏன் வரணும்? உன் மேல ஏன் வரணும்? நீ பேசுவ வாங்கிடுய. அப்ப எப்போ வருவாரு? நான் பேசுற வார்த்தைக்கு வித்தியாசத்தை தான். நீங்க வரும் வராது அப்படின்றீங்க, நானும் வருவாரு சொல்றேன். ஏன்னா அவர் ஒரு நபர். அப்ப நான் போய் கேட்பேன், அப்பா எப்போ வருவீரோ, நான் எங்க தப்பு பண்ணேன், திருப்பி பார்ப்பேன். கடைசியா எங்க ஆவியானவர் என்னோடு இருந்தார், எந்த இடத்துல எனக்கு வாயில் அந்நிய பாஷை பேசினேன், எந்த இடத்துல என் இதயம் அனல் கொண்டது, எந்த இடத்துல என்னுடைய சரீரத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது, எங்க ஜெபம் பண்ணும் போது கிருபை பெருகியது, அதுக்கப்புறம் எங்க அவிஞ்சு போச்சு, உள்ள இருக்கிற தீபம் அடைஞ்சிடும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? தேவ சபைக்கு சொல்றேன், சபைக்கு சொல்றேன். நான் சபை உன்னை எங்க விட்டுருவாங்க தெரியுமா? வெளிப்பிரகாரத்துல உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தினால நீ பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்துருக்கேன். அவர்தான் மகாபரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்துருக்காரு. பரிசுத்த ஸ்தலத்துல உன்னை உட்கார வச்சிருக்காரு. எங்க உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்துல என்ன தெரியுமா இருக்கும்? 3 இருக்கும். ஒண்ணு அப்பம் இருக்கும், தேவ சமூக தப்பும், நீதான் தப்பும். 2வது என்ன இருக்கும்? குத்து விளக்கு, நீதான் அந்த குத்து விளக்கு. 3வது என்ன இருக்கும்? தூபபீடம். இது 3ம் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது. தூபபீடம், நீதான் அந்த தூபம். தூபமாய் நறுமணமாய் பாட்டு பாடும். இந்த 3 இங்க இல்லைன்னா நீங்க இருக்கிறது வேஸ்ட். உனக்குள்ள அப்பா இருக்கணும், திருப்தியாக்கும். ஃபாதர் பெட்மேன் சொல்றாரு, சுவையான உணவை உண்டது போல, கொழுப்பான பதார்த்தங்களை புசித்தது போல என்னை திருப்தியா. அப்போ வேத வசனம் உனக்கு எப்படி இருக்கும்? கொழுப்பான பதார்த்தம். வசனங்கள் எப்படி இருக்குன்னா வாய்ப்படந்து பட்சினுக்கு சிலதெல்லாம் வெறுப்பா இருக்கு. நாங்க ராத்திரி 2 மணி 3 மணி 5 மணி படிச்சுட்டே பொண்ணு படுக்கலையாப்பா, எல்லாம் தூக்கம் வரல, படிச்சுட்டு
சிலையில படிங்க. நீங்க சொல்லி வச்சுக்கூடாது. பைபிள் வச்சிருக்கிறேன். உங்களை மாதிரி யூடியூப்ல போய் நாளைக்கு பேசாமன்னு பார்க்கல. நான் ஜீவனம் இருக்கிறதுக்கு வேத வசனத்தை தேடுறேன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஓ உள்ள 12 கோத்திரம் இருக்குது. 12 அப்பம் 12 கோத்திரம். நீ ஒரு கோத்திரம். நீ யாரு? நீங்க யாரு? நான் யாரு? நான் யாருன்னு கேட்டுங்க. நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, ரத்தத்தினால கழுவப்பட்டியோ, மீட்கப்பட்டியோ, தேவ பிள்ளையானியோ, ஞான ஸ்நானம் எடுத்தியோ, கர்த்தருடைய பந்தியில இருக்கிறியோ, சபையில சேர்த்து கொள்ளப்பட்டியோ, நீ யார்? ஆவிக்குரிய இஸ்ரவேல். ஆவி இல்ல இஸ்ரவேல் இல்லைன்னா இந்த சபையை வாந்தி பண்ணி போட்டுரும். அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு சபையில செத்த கிறிஸ்தவனா இருக்காங்க. சபைகள் ஏன் சாகுது? நீதான் சபை. நீ செத்து கிடக்கிற ஆவிக்குரிய ஜீவித்துல. ஆவியானவர் சொல்றாரு, உன்னை நான் உயிர்ப்பிப்பேன் இன்னைக்கு. உன்னை நீதிமான் பட்டியல சேர்ப்பேன் இன்னைக்கு. உன் ஆலயத்துல வந்திருக்க, உனக்குள்ள இருக்க தீபம் எரிய போகிறது. சோத்திரம் சொல்லுங்க. அவர் எடுத்துவார். ஆசாரியன் காலைதோறும் விளக்கை ஏற்றுவான். உன் விளக்கு ஏத்தணும். என் விளக்கு எரியணும். சொல்லுங்க, என் விளக்கு. உன் விளக்கு எரிஞ்சிச்சுன்னா சொல்றேன் பாருங்க. விளக்கு எரிஞ்சிச்சுன்னா வாயில இதயத்துல அனல் 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 போய் வராது. கெட்டதை பார்க்காது, கெட்டதை கேட்காது, தீமையை பேசாது. கண்ண முடியும் காண முடியும் உட்கார்ந்து குரங்கள் அனுபவம். கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே அனல் அனல் அனல். சொல்லுங்க அனல். நீ வேத வாசத்துல அனல் புறப்படும். நீ ஜெபம் பண்ணால் அனல் புறப்படும். மற்றவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவன் ஜெபம் பண்ணா அது ஒரு மாதிரி இருக்கும். நீ ஜெபம் பண்ண பக்கத்துல நடுங்குவான். பக்கத்துல இருக்காரு சொல்லுவான், கொஞ்சம் ஜெபம் பண்ணியா எங்க வீட்டுக்குள்ள உள்ளெல்லாம் ஆடுது. இவனுக்குள்ள ஆனது. இங்கிலாந்து தேசத்து இளவரசி எலிசபெத் சொல்லுவாங்க, அவர் அரக்கியவர். நிறைய எலிசபெத் இருந்தாங்க. அதுல ஒரு எலிசபெத் சொல்றேன். அரக்கி உலகத்தை ஆண்டா. ஜான் வெஸ்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாரு. சொல்லுவாரு, ஐயோ அவன் முழங்கால் போட்டுட்டான், என் உடம்பெல்லாம் எரியுது. பேலஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ராணி சொல்றா, ஜான் வெஸ்லின்ற ஒரு தேவ மனுஷன் முழங்கால் போட்டா அவன் உடம்பு எரியுதான். அதான் அவன் ஜெபம். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நீதிமானாய் வைத்திருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மேல் கிருபையை பொருத்துவார். முடிச்சுறேன். ஒரு வசனத்தோட முடிச்சுறேன். ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 34:19 வாசிங்க ப்ளீஸ். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப நீதிமான் யாரு? நீதிமான் யாரு? துன்பம் வரும். நீதிமானுக்கு என்ன வரும்? சொன்ன ஒன்று வராது, 2 வராது. ஒன்று எப்படி போட்டுருது? அநேகமாக இருக்கும். எனக்கு துன்பம் வருது, நான் என்ன பண்ணிட்டேன் கேட்குறேன். நீ நீதிமான் ஆகிட்டேன்னு அர்த்தம். பாவம் செஞ்சும் துன்பம் அனுபவிக்கவும் உண்டு. பைபிள்ல 2 வசனம் போட்டு பேர் அழகா எழுதியிருப்பார். தீங்கு செஞ்சு தீமை அனுபவிப்பாரும் உண்டு, நன்மை செய்து தீங்கு பாட அனுபவிப்பாரும் உண்டு. இப்ப நன்மை செய்து பாட அனுப்புறீங்கள, அவங்க தான் நீதிமான். அவங்களுக்கு அநேக பாடுகள். நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேசுறேன். இல்லை எல்லாருக்கும் வருது நினைச்சுக்காரங்க. நிறைய கேக் செஞ்சு அடுப்பு வச்சு மேலே கேக் வச்சு நல்லா அடிச்சு மாவெல்லாம் கேக்கு பாத்திரத்தில் ஊற்றி கேக்கு நல்லா வெந்து மேலே எடுத்து வச்சுட்ட பிறகு மேலே ஐசிங் போடுவாங்க. தெரியும்ல கேக்கு. அதுக்கு மேலே க்ரீம் வைப்பாங்க. இப்போ க்ரீம் வச்சுருக்குங்க. க்ரீம் யாருக்கு தெரியுமா? நல்ல கேக்குக்கு தான். சில இதெல்லாம் கேக்கும் கிடையாது, மேக்கும் கிடையாது, பேக்கு. ஆவிக்குரிய காரியத்துல அது பேக்கு. இன்னும் திருப்பி போடாத அப்பம், அதான் பேக்குன்னு. அந்த அப்பம் யூ ஹேவ் டு பேக் த கேக். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பேக் த கேக். இது இன்னும் மாவாவே இருக்குது. அரைவேக்காடு. என் சமந்தி சொல்லுவாரு, அரைவேக்காடு பிரதர். அவன் கோவத்துல சொல்லுவான் அரைவேக்காடு. இன்னைக்கு அதுலதான் குறிக்கிறது. இப்படி அப்படி அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் சொன்னான். அந்த யூடியூப் இந்த யூடியூப் பாக்குறது, அந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, இந்த பிஷப் அப்படி, அந்த ஊழியக்காரன் இப்படியும் காசு எடுத்துனாங்க. உனக்கு என்ன 5 பைசா இல்லாம உனக்கு இன்னும் நீ பாவம் செய்யறாய், அவ்வளவுதான். பிசாசு உன்னை இன்னும் பாவ வலையில இருக்கிறான், அவ்வளவுதான். உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா. யாரோ தங்க செஞ்சா அவனும் இருக்கிறான். ஏன் நீ தலையை விட்டுக்கிறான்? அவன் என்ன சேர்த்துக்கிற கத்து உனக்கு சேர்த்துற, அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்?
உனக்கு கொடுக்கப்படாத காரியத்துல தலையிடாதே. பைபிள் சொல்றா, உனக்கு அடுக்காத காரியத்துல தலை விடாத. விட்டுனா மாட்டிக்கும், தலை மாட்டிக்கும், சிக்கிக்கும். ஒரு தலை விட்டு குந்தானியில் தலை விட்டு மாட்டினாங்க தெரியுமா? அந்த காலத்துல உங்க ஊர்ல எங்களுக்கு உரம் பொருளாங்க. அந்த காலத்துல சிமிலி இடிப்பாங்க. சிமிலி வயசான பாட்டிங்களுக்கு தெரியும். சிமிலின்னு ஒரு பலகாரம், நல்லா வெள்ளத்தெல்லாம் போட்டு செஞ்சு கிறிஸ்துமஸ்ல உரல வச்சு இடிப்பாங்க. இடிச்சு எடுத்து போட்டு வாயில போட்டு மென்னா அவ்வளவு ருசியா இருக்கும். அவங்க என்ன கொஞ்சம் கொடுப்பாங்களான்னு கேட்கறாங்க. உங்களுக்குலாம் தரமாட்டாங்க. சிமிலி இடிப்பாங்க. அது முடிச்ச பிறகு கேள்வி சும்மா இருக்கக்கூடாது. மிச்சம் அந்த உரல் ஓட்டி கொடுத்த வயசு நல்லா இருந்துச்சு. ஏன் விடுவானே நக்கிடும், தலை விட்டு நக்குச்சு. இப்ப என்ன ஆச்சு? தலை போய் எதுல மாட்டிச்சு? அதான் நீ தப்பு பண்ற. உரல்ல மாட்டல. உரல்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல குந்தானின்னு ஒண்ணு இருக்கும். எல்லாம் தெரியாதா? உங்களுக்கு தெரியறது எங்களுக்கு வயசு. அது ஒரு தனியா இருக்க போர்ஷன் தூக்கி வச்சிருவாங்க. குத்தும் போது செதறக்கூடாது, உரல்ல ஆட்டுவாங்க. குத்தும் போது செதறும் உரல்ல இருந்தா. அதனால குந்தானின்னு ஒரு தூக்கி மேல வைப்பாங்க. அதை வச்சு குத்துனா வெளியே வந்து விழாது, அதுக்குள்ளே இருக்கும். அந்த குந்தானில தலை மாட்டி தூக்கலாம். இப்ப சில நாய்கள்லாம் வீடியோல போட்டுருக்கோம், தலைய பானையில தலைய விட்டுட்டு தண்ணிக்காக. உங்க ஊர்ல நாய் அவன் செய்யாது, ஏன்னா தண்ணி ஓடுது. எங்க ஊர்ல நாய் தேடுது. தலை மாட்டிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், எவனோ குத்துனான்னு போய் பார்த்து தலைய மாட்டினேன். இவன் தலையில முழுக்கீடு இருக்குது. இப்போ நீதிமான் வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவன் அதை எல்லாவற்றிலிருந்து அவனை அடிப்பான். நீதிமானுடைய பட்டியலை பத்தி எத்தனை சொன்னேன்? 3 4 சொல்லுங்க. முதல்ல யாரு? யாராண்டா எனக்கு என்ன அப்படிங்களா? யார் முதல்? மீட்கப்பட்டவர்கள் நீதிமான், அழைக்கப்பட்டவர்கள். 2வது உறுதியா இருக்கிறவர்கள். 3வது தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள். 4வது துன்பம் வரும். நீதிமானுக்கு நிறைய துன்பம் வரும். சொல்லுங்க, நிறைய துன்பம் வரும். ஏன்னா துன்பம் அந்த ஹனியை தேடிதான் பீ வரும் இல்ல? துன்பம் எதை தேடி வரும்? துன்பத்துல தான் உங்களுக்கு புரியுது இல்ல. நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன், ரொம்ப அழுகிறேன். இங்க உட்காந்து அவங்களை சிரிப்பா பேசுறேன் நீங்களா? என் ஜெப நேரத்தை பார்த்தீங்கன்னா அழுகும் மூச்சரியுமா இருக்கும். இன்னும் அப்படிதான் பாடமா ஜெபம், அதுல இன்பமா இருக்கும். நீ கர்த்தர் பக்கத்திலே இருக்கிறது தெரியும். அந்த பில்லர் ராக் சொன்னல, பில்லர் ராக், தூண் பாறை விலகி இருக்கும் மேகம் பக்கத்திலேயே தொட்டு 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 பார்ப்பேன் அப்படிதானே பாடுறாரு. யார? பொண்டாட்டியே தொட மாட்டீங்க, ஏசுநாதத்தை தொட மாட்டீங்க. இதுதான் நம்ம பிரச்சனை. நான் தொட்டு பார்ப்பேன் அவரை, அவரையும் தொடுவேன், மனைவியும் தொடுவேன். எங்க 2 பேருக்கு சண்டையே வந்ததுல 38 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. உடனே கணக்கு போடாதீங்க வயசை. இப்போ போன வாரம் தான் என் கல்யாணம் நான் முடிஞ்சுது. We are married for 38 long years. இன்பமா நல்ல வேலை எந்த குந்தானையும் தலையில மாட்டல. ஏன்னா அவ்வளவு இன்பம் எங்களுடைய தவிட்டாத இன்பம். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு இன்பம் தெரியுமா? நான் ஆண்டோட்டு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு என் மனைவிக்கும் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுங்க. நாங்கள் இன்னும் இதுல அனுபவிச்சு புத்தகங்களை எழுதி வச்சுட்டு போனோம் என்னுடைய வருங்கால சந்ததிக்கு. அன்னைக்கு பவுல் எழுதுறான், நீ நான் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எழுதுனா இன்னும் ஒரு 1000 வருஷம் பொறுத்து எவனும் படிப்பான். என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, அப்படிதான் உண்மை. அப்படிதான் பவுல் எழுதும் போது நினைச்சாரா இவர் புக்கு வரும்போது பைபிள் வரும்போதுன்னு? அவர் அந்த ஆளுக்கு எழுதினாரு. எனக்கு ஆண்டவர் சொல்லி தந்தார் ஒரு நாள், மோகன் எழுது, இதெல்லாம் புக்கா ஆக்குன்னு. நான் என் புக்கு எழுதுறேன். புதிய மண்ணான்னு ஒரு புத்தகம் எழுதுறேன். டெய்லி படிக்கிற மாதிரி மாசத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வேணும்னா இங்கே வச்சுருந்தா போக மட்டும் கொடுங்க, இலவசம் வாங்கிப்போங்க, நான் காசு வாங்குறது வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வாங்க சொல்ல வாங்கல இருக்குதா? அது கூட ஃப்ரீயாக கொடுத்துறேன். ஆமா, எங்க ஜனம் கொடுத்துருங்க, உங்க ஜனத்துக்கு கொடுக்க மாட்டேன். அவரு பாஸ்டர், அவர் சபையில் 400 பேர் இருக்காங்க. எனக்கு அதை விட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க மனைவி பாஸ்டர் அவங்க நடத்தினுக்கிறாங்க ஆராதனை. இவங்க எங்க ஞாபகப்படுத்திட்டேன், சாரி. அவ்வளவு மொத்தமையா இருக்கும் அவங்க ஆராதனை. இயேசுவுக்கு மகிமை. கை காட்டுங்க. கர்த்தர் உன்னை எத்தனை பேரை ஊழியக்காரனாக்க போறாரு தெரியல பாஸ்டர். என் அழுக எல்லாம் உங்களை மாதிரி எங்கே போட்டு உட்காந்துருக்கணும் ஒரு நாளைக்கு. பெண்கள் நீங்க மாத்திரம் நீங்கள் நாங்களாம் அடுப்பு தான் வருவேன். என்னதான் உங்களை குப்பை பதில் உட்கார வச்சு உங்களை விட ஒரு மெய்ப்பெண் இருக்கணும். அன்னைக்கு மோசே கல்யாணம் பண்ண பொண்ணு யாரு? எவனா கட்டிட்டு போட்டு ஏன் உயிர் எடுக்கிறாரு? டெஸ்ட் வைக்கணும் பாஸ்டர். நீங்க இந்த வந்தாலும் சும்மா இல்லாத டெஸ்ட் வச்சுட்டு சொல்லுவாங்க. நாலு திட்டாதீங்க. நல்லா இருங்க மக்களே. நீங்களா அவ பேசி போறாரு. அவ யாரு? ஐயா ஆடு மேய்ச்சிருந்தா மெய்ப்பெண் அர்த்தம் புரியுதா? மெய்ப்பெண். இப்ப நம்மள இவர் என்ன சொல்லுவீங்க? நீங்களா சும்மா பாஸ்டர் அப்படின்னீங்க. ஐயரே ஐயர்பால் அப்படின்வாங்க. ஒரு ஊர்ல ஒரு பேர் அவங்களுக்கு பாவம். கண் புரிஞ்சினவங்க கத்தரை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கோம். நாக்கள் மாத்திரம் நீட்டாத. அதுக்கப்புறம் உன் நாவ சுட்டுக்கும். சொல்லிட்டேன் நான். யாக்கோபுடைய மனைவி பேரு லேயா. ரெண்டு பேரும் அதெல்லாம் தெரியும். அப்புறம் மேய்ப்பர்கள் ரெண்டு பேரும் ஆடு மேய்ச்சிருக்கும் போது தான் இவன் பார்த்தான். அப்புறம் என்ன அதை மாத்திட்டீங்க? இப்ப மேய்ப்பர்கள் யாரு சொல்லுங்க. பெண்கள் மேய்ப்பர்களா இருந்தாங்க. இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையில எனக்கு ஒரு 18 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள கர்த்தர் சொன்னாரு, இனி வரும் நாட்களில அநேக பெண்கள் மெய்ப்பர்களா இருப்பார்கள் சொன்னார். நான் சொல்லும் போது யாரும் நம்பல. கர்த்தர் சொன்னா சொல்லுவ தைரியமா எல்லாம் வாய்ப்பு. எனக்கு தெரியாது. ஐயோ அந்த ஒம்பு நான் வர மாட்டேன். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேரு உங்க சர்ச்சுக்கு வருவாங்க பாருங்க. சீக்கிரத்துல பெண்கள் 1000 வருவாங்க சீக்கிரமா. உங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. வந்தாதான் நீங்களா தெரிஞ்சீங்க. வந்துட்டாங்களா? இப்போ இதுங்க போயிருக்காங்க. நான் இங்க 1000 வருவாங்க ஆகிட்டு போயிட்டாங்க. No, she has not worked here. அதான் சார். இந்த சர்ச்சுக்கே வருவாங்கன்ற சோத்திரம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு நீங்க வரணும், உங்க பிள்ளைங்க வரணும், உங்க பேர பிள்ளைங்க வரணும், பைபிள் உமனா இருக்கணும், பைபிள் தூக்கி போய் ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணணும். கதை பேசியிருக்கிறீங்க அதெல்லாம் வேணும். பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணணும். உங்களை நீதிமானாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏன் ஜெபம் பண்றேன்.